டோரேமான்ல ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு. அந்த எபிசோடோட பேரு மிஸ்ட்ரி ஷிப்னு சொல்றாங்க. இந்த எபிசோடோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுசுகா ஒரு பேட் ட்ரீம்ல மாட்டிப்பா. அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஜியான், நோபிட்டா, சுனியோ, அப்புறமா டோரேமான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுகாவோட ட்ரீம்குள்ள போவாங்க. அப்படி போனவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவளை காப்பாத்துனாங்களா இல்லையா, அந்த ஷிப்பில் என்ன நடந்தது, இதோட எண்டிங் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது டீரேட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கதையோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்மளோட சுசுகாவை காட்டுறாங்க. நம்ம சுசுகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவுனால அவள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்படி அவள் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டாவும் டோரேமான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேதர் பண்ண போகிறாங்க. நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜியான், சுனியோ இவங்க எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு நம்ம சுசுகாவை கூட போவோம்னு சொல்லி அவளோட ரூமுக்கு எனிவார் டோரை யூஸ் பண்ணி போகிறாங்க. அப்படி யூஸ் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுகா பெல்லே நெளிஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்படி நெளிஞ்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தெரியுது அவள் ஏதோ கெட்ட கனவு காண்றா போல. ஸோ அந்த கனவு என்னன்னு சொல்லி நம்மளும் போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம டோரேமான் ஒரு கேஜெட் எடுக்கிறான். அந்த கேஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுகா மண்டையில் செட் பண்ணி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனவுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க கனவுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முழிச்சுக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பல். அந்த கப்பல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. வெறும் ஓஷனோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. அலை அப்படி இப்படி அதாவது அங்கே இருக்கிற வுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழைய வுட்டாக இருக்குது. மெட்டல் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துரு பிடிச்சி போயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு அபேண்டட் ஷிப் போல், இங்கே தான் நம்ம சுசுகா வந்து எங்கேயோ கையாம்பியா கத்திட்டு கிடப்பாப்புலன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இப்படி நினச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா என்ன பண்ணுறாங்கனாக்கா கேப்டனோட கேபினுக்கு போகிறான். அப்படி கேபினுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பழைய டைரி இருக்குது. அந்த பழைய டைரி எடுத்துட்டு அதை திறந்து பார்க்குறப்ப அதில் கடைசி லைனில் ஒன்று மென்ஷன் பண்ணிடுறாங்க, நாங்கள் வந்து அன்றைக்கி அந்த ஃபாகுக்குள்ளே வந்து போனோம், அப்படி போன நாங்கள் திருப்பி ரிட்டனே ஆகலை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி அங்கே முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது படிக்கட்டுலேருந்து. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க யாராக இருக்கும்னு சொல்லி. பட் அங்கே யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷிப்போட பெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிங் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எரிய ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படின்னு சொல்லி நினைக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் சொல்கிறான், இது ஒரு பேய் ஷிப்பாக தான் இருக்கும், நம்ம வந்து தெரியாதவங்க இங்கே மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் வெளியே போகணும்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் சுசுகா வந்து இன்னும் பயந்து அவள் வந்து இந்த தூட்டு போகணும்னு அவ்வளோ ஆசைப்படுறான். ஸோ நம்ம டோரேமான் என்ன பண்ணுறானாக்கா அந்த ஷிப்பை கேஜெட் வச்சு ஸ்கேன் பண்ண பார்க்குறான், ஏதாவது டிடெக்ட் பண்ண முடியுமா நம்மளாலன்னு சொல்லி, இல்லைனா ஹியூமன் விசிபிலிட்டி இருக்குமான்னு சொல்லி. பட் அங்கே எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா அங்கேருந்து சடனாக ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு மேப் எடுக்கிறான். அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிடன் ட்ரெஷருக்கான மேப்புன்னு சொல்கிறாங்க. அது மேப்பு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுத்தாக்கா அந்த மேப்பில் வந்து போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெஷர் இருக்கிற ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஷிப்பு வந்து ஒரு ட்ரெஷரை எடுத்துருக்கும். அப்படி எடுத்துகிட்டு இந்த ட்ரெஷர் ரிட்டர்ன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஃபாகுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த ஃபாகுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அங்கே மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா திடீர்னு கால் வலிக்கு கீழே விடுறான். அப்படி விழுந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலை பிடிச்சி யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோரேமான் கத்துறான், யார் அது, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி நம்ம டோரேமான் கத்துற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யாருமே இல்லை. நம்ம நோபிட்டா திடீர்னு அங்கேயே அப்படின்னு நின்றுறான். அப்படி நின்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக என்ன ஆகுதுனாக்கா அந்த கப்பல் அதுவாகவே நகர ஆரம்பிக்குது, முன்னாடி பின்னாடி அப்படி போக ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டீரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே சுற்றுது புருன்னு. இவங்க ஏதோ தடுக்க பார்க்குறாங்க, பட் அது முடியல. ஆனால் திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெர்பூல் வருது. அப்படி அது உருவானவுடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வந்து திடீர்னு அந்த கப்பல் வந்து அதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கத்துறாங்க. அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டாவுடைய ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கனவான்னு சொல்லி இவங்க எல்லாம் நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நோபிட்டாவுடைய பேக்கெட்டில் அந்த டைரி இருக்குது, அந்த கேப்டனோட டைரி. அப்படி இருந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தெரியுது இந்த ட்ரீமோட சில பாட்டு வந்து ரியலாக இருக்குது போலேன்னு சொல்லி அப்படியே அந்த எபிசோட மிஸ்ட்ரியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபேன் தியரி என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டைம் ஸ்லிப் தியரியாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19th century இவங்க எல்லாம் வந்து போன உடனே அந்த காலகட்டத்தில் இவங்க மாட்டி அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கனவாக வந்திருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா செகண்ட் தியரி என்ன சொல்கிறாங்கனாக்கா கேஜெட்டோட கிளிச்சாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேஜெட் வந்து என்ன பண்ணிருக்குனாக்கா உண்மையாலே ஒரு கடல் வந்து கப்பல் வந்து கடலில் போயிட்டு மாட்டிருக்கும். அப்படி மாட்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கப்பலில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கனவுல வந்திருக்கும். அங்கே மனுஷங்க நடந்திருந்தால் அங்கே வந்திருக்கும், அங்கே யாராவது இவங்களை தள்ளி விட்டுருந்தா இங்கே தள்ளுற மாதிரி நான் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் சொல்லி கேஜெட்டோட கிளிச்சுன்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பாலிக் தியரி. இந்த வந்து ஷிப்பு என்ன சொல்லுதுனாக்கா இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுகாவுடைய பயத்தை வந்து காட்டுறது தான் சொல்கிறாங்க சில பேர். ஸோ இதோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ டோரேமானோட ஆத்தர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா இது வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு ரியல் மித்தை வச்சு தான் இவங்க ரீஇமேஜின் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைகளுக்காக. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்டை மறக்காமல்
கருத்து சொல்லிட்டு போங்க எனக்கு, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எபிசோட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோரேமானில் ஒரு பேய் மனுஷன் வருவார், அவரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.